நம்ம போலார் பேரட் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போலார் பேரட் வாங்கும் போதே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா போலார் பேரட் ப்ரீடிங் வீடியோ அப்படின்னு நம்ம ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படியெல்லாம் வளருது, அது வளர்ந்து வந்து எப்படி நம்ம ப்ரீடிங் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் அந்த வீடியோவில். ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து கலங்களாயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பே வந்து கலங்களாயிடுச்சு. வாங்கும்போது இந்த விட நல்லா சைஸ் வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படி தெரிலட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இதில் இந்த டப்பில் வந்து பிடிச்சி வச்சு நான் காமிக்கிறேன். அதுவும் அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது செம்ம சைஸ் வந்துருக்கு. இவ்வளோ சைஸ் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இந்த சைஸ் தான் ஃபுல் சைஸ்னு நினைக்கிறேன். நம்ம இது வரைக்கும் வளர்த்ததில்ல போலார் பேரட்டு. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வளர்க்குறோம். அதைத்தான் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி யூடியூப்பில் வைக்கிறோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அதில் அந்த ஒரு ஒயிட் கலர் இன்னொன்று சின்னொன்று இருக்குவாங்க, இது வந்து ரொம்ப சின்னமாக இருக்குது. இது ஏன் அப்படின்னா இந்த மீன் மட்டும் சாப்பிடல போல். மித்த மீன்லாம் வந்து டாமினண்ட்டாக எந்த மீன்லாம் டக்கு டக்குன்னு வந்து சாப்பிடுதோ, அதாவது எந்த மீன்லாம் வந்து டக்குன்னு ரொம்ப துருன்னு இருக்கோ, எந்த மீன்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடணும் டக்கு டக்குன்னு போய் சாப்பிட்டு முடிச்சிடுதோ, அதெல்லாம் வந்து நல்லா சீக்கிரம் வளர்ந்துடும் அதிகபட்சம். சில மீன் மட்டும் அந்தளவுக்கு அதால் ஆக்டிவாக இருக்க முடியாது, அந்தளவுக்கு வேகமாலாம் போகாது. அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், சாப்பிடவும் அந்தளவுக்கு சாப்பிடாது. அதனால அதோடய வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால தான் வந்து இந்த மீன் வந்து ரொம்ப சின்னமாக இருக்குது. எப்படி வாங்கினமோ அதே சைஸுக்கு தான் இன்னமும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம எப்போ ஓட்டமோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. அது வளரவே இல்லைன்னு சொல்லலாம். மித்த மீன்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. நம்மக்கிட்ட இப்போ வந்து 4 ஒயிட் கலர் மீன் இருக்குது. போலார் பேரட்டில் 4 ஒயிட் கலர் இருக்குது. 5 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று இறந்து போச்சு. ஆமாம், மித்ததெல்லாம் வந்து ப்ளூ கலர். உங்களுக்கு ப்ளூ கலர்லாம் தெரியுதான்னு தெரியல. நான் வந்து தண்ணியை குறைச்சிட்டு உங்களுக்கு இதில் இந்த மீன்லாம் விட்டுட்டு நல்லா கிளியராக காமிக்கிறேன். கையில் கூட பிடிச்சி காமிக்கிறேன். செம்ம அழகாக இருக்குது. என் சைடு வியூவில் நான் இன்னும் பார்க்கல, டாப் வியூவில் தானே பார்க்குறோம். அந்த டாப் வியூலையுமே எனக்கு அழகாக தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ வாங்க அந்த மீனை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வலையை எடுத்துக்கிட்டோம். இந்த வலையில் வந்து ஒவ்வொரு போலார் பேரட்டாக பிடிப்போம். பிடிச்சதில் விடுவோம். பிடிச்சாச்சு. 3 பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு சைஸ் தெரியுதான்னு தெரில. நான் உங்களுக்கு காட்டேன் கிடச்சில. இருங்க, பாசம்லாம் சேர்ந்து வருதே. எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஐடியா என்னென்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சு பிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப கருப்பாகிடுச்சு தண்ணி. பாசம் பிடிச்சி ரொம்ப இதாகிடுச்சு. பார்த்தீங்களா, எங்கிட்டாவது ஒரு மூலையில் போய் அம்போட்டு கூட்டமுமே ஓடும். முன்னாடியே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு 30 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் மீன். கரெக்டாக இதில் ஒன்று மாட்டியிருக்கு. தெரியுதுங்களா? இருங்க, நம்ம தண்ணியை குறைச்சிருவோம். பானை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நல்லா கொஞ்சம் வலுவலுன்னு அந்த மேலே பாசம்லாம் இருக்குது. பானை ஃபுல்லாமே வந்து வலுவலுன்னு ஆயிடுச்சு. வலுவலுன்னு இருக்குது. உள்ளே ஒரு மீன் இருக்குது, உட்காந்துருக்கு. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஒரே ஒரு போலார் மட்டும் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? இது மட்டும் ஒன்றே மாட்டிருந்துச்சு. இது தண்ணி வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் கழுவியாச்சு. கொஞ்சம் தான் கழுவுனேன், ரொம்ப கழுவ முடியல. ஏன்னா இங்கேருந்து ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கும், அதை காணோம். அதனால் கையை வச்சு லைட்டாக கழுவிட்டு லைட்டாக தண்ணி வருது. தண்ணி ரொம்ப வேகமாக வருது. இன்னும் வரல. சரி, அது கொஞ்சமாக வரட்டும். நம்ம வந்து இந்த வீடியோவோட கண்டென்ட்டான நம்ம மீனை பார்ப்போம். இதுலேயுமே அந்தளவுக்கு தெரியலை. இருங்க, நான் பிடிச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா, நல்ல சைஸு. லைட்டாக வளர்ந்துருக்கு. இதை விட பெருசாக வளர்ந்ததெல்லாம் உள்ளே இருக்குது. அந்த ஒயிட் கலரை பிடிச்சி கட்டுறேன் பாருங்க. இது இல்லை, ஒயிட் கலர் நல்லா ஆட்டம் காட்டுது.
என்ன சைஸ் பற்றிலா? இப்போ தான் இவ்வளோ பெரிய சைஸான ஒரு போலார் பேரட்டை வந்து நம்ம என் கையில் நான் தொடுறேன். செம்ம கலரு, செம்ம குவாலிட்டி. நல்லா இதுதான் ஒரு இதிலே இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசுனா ரொம்ப பெருசு கிடையாது, நம்ம வாங்கினதை விட ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. நல்ல க்ரோத் வந்து நல்லா கண்ணிலேயே நம்மளால் பார்க்க முடியுது. டக்கு 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 டக்குன்னு வளர்ந்துருது. ஸோ தண்ணியை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம ஏன் இப்போ தண்ணியை மாற்றணும் அப்படின்னா, நம்ம தண்ணி கலங்காமல் அந்த அழுக்கு தண்ணியோட கூட வச்சுக்கலாம். ஓகே, ஆனால் திடீர்னு மீன் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வளர்ச்சி வந்து அந்தளவுக்கு வேகமாக இருக்காது. நம்ம வந்து தண்ணி வந்து டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காகிறதுக்குள்ளேயுமே மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் வந்து வளர்ச்சி வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா வளர்ச்சி கொடுக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்கும். பார்த்தீங்களா? இது முழுன்னு தெரியுது. இதை பாரு, இது வந்து அதை விட ஒயிட்டை விட கொஞ்சம் சின்னதான். ஆனால் இது வந்து அந்த ப்ளூ கலரில் இது கொஞ்சம் டாப்பாக இருக்குது. இந்த ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒன்று சின்னமாகவே இருக்குன்னு, அது பாருங்கள், ரொம்ப சின்னமாக இருக்குது. அது ரிவல்ஸில் வளருதான்னு என்னன்னு தெரில, ரொம்ப சின்னமாக இருக்குது. இவ்வளோ சின்னமாக இருந்தால் அது எப்போ பெருசாக வளரும்? ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் இப்போ வந்து இந்த சைஸ் இருக்குது. அது ஏன்னா இவ்வளோ சைஸுக்கு வரணும், இந்த சைஸுக்கு வரணும். அதான் ஃபுல் வளர்ச்சின்னு நினைக்கிறேன். நம்ம முன்ன பின்ன வளர்த்தது இல்லை அப்படிங்கிறனால நமக்கு வந்து அந்தளவுக்கு இது வந்து வளருதுங்கிறது தெரியுது. ஆனால் இந்த சைஸ் தான் வரும் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக தெரில. வளர்த்து பார்த்தோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த சைஸ் தான் வரும் அப்படிங்கிறது. ஓகே, இந்த ப்ளூவில் இது கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்குது, நல்ல கலர் இருக்கா? எத்தனை இருக்குன்னா அதில் வந்து ஒரு 30 கிட்ட இருக்கும். கடைசியாக 32 இருந்துச்சு, அதில் 2 இறந்து போயிடுச்சு. அதை நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் முன்னாடி வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ப்ரீடிங் பண்ணுற வரையுமே நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அப்டேட் வந்து பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சமாக வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ டேங்க் க்ளீன் பண்ணும்போது ஒரு அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இங்கே எந்த மீனை பாருங்கள். ஸோ இதில் என்னென்னா, குட்டி போடும்போது, அதாவது கொஞ்சம் சைஸ் வந்தோன்னா குட்டி போடுற ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப வயிற்றில் வந்து எல்லோ கலரில் தெரியுமா, எல்லோ கலரோ ஏதோ ஒரு கலர் அந்த, ஆனால் இதுக்கு தெரியுது இப்போயே. ஐ கேன் see தட். லைட்டாக என்னால் பார்க்க முடியுது. இந்த பாருங்கள், அதில் வயிற்றில் எல்லோ கலரில் லைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1-2 சில மீனுக்கு வந்து இந்த தெரியாத மாதிரி தான் இருக்குது. வயிறு கொஞ்சம் பல்ச்சாக இருக்கும், அந்த எல்லோ கலரில் உள்ளது தெரியும். அதுதான் வந்து ஃபீமேல். அது வந்து அப்படி இருந்துச்சுன்னா குட்டி போட ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இட்ஸ் ஓகே, நம்ம வந்து அப்படியே கொண்டு போயிடுவோம். ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்க வேணாம். உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்ம மீன் வந்து எவ்வளோ சைஸ் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் வரும். ஸோ அதையுமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஒரு வேளை தான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, கொஞ்சம் இப்படி வச்சுருவோம். கொஞ்சம் இப்படி வச்சுட்டு தண்ணி இதில் கொடுத்துட்டு கொஞ்சம் கழிச்சு நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மீன் வந்து எல்லாம் வந்து நிற்கிதுங்க. ஓரளவுக்கு முன்னாடி இருந்த விட பெருசாகிடுச்சு. நான் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க வீடியோலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வீடியோ அதாவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நம்ம ஜீவா அக்வாரியம் வந்து தேவகோட்டையில் இருக்குது. அதாவது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அக்வாரியம் ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். மீன்லாம் குவாலிட்டியாக இருக்கும். கடை சின்ன கடை தான், ஆனால் மீன் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you again. எல்லா மீனும் ஸ்லோவாக ஆயிடுச்சு. go on.
இன்னும் சில மீன் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, போன வாட்டி பார்த்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு போடணுமோ இல்லை அப்படி தான் வளருமானு தெரியல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.